12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.1, Problem number 9. Adjoint A கொடுத்திருக்காங்க ஒரு மேட்ரிக்ஸ் A inverse கேட்டிருக்காங்க. யூசுவலாக நமக்கு A கொடுத்து A inverse கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்ஜாயிண்ட் A ஒரு மேட்ரிக்ஸாக கொடுத்து அப்புறம் வந்து A inverse கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜாயிண்ட் A கொடுத்து A inverse கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஃபார்முலா ஒன்று இருக்குது. நமக்கு புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. A inverse equal to plus or minus 1 by square root of determinant of adjoint A into adjoint A. இப்படி ஒரு ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு அட்ஜாயிண்ட் A தெரியும். இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரியாது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் A. ஸோ அது ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டிய சிம்பிள் ஒர்க்கு. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் A முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு ஸோ 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு ரோ வழியாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம படிச்சிருக்கிற லாப்லாஸ் எக்ஸ்பான்ஷன் சொல்லி டிட்டர்மினன்ட்டுக்கு எக்ஸ்பான்ஷன் +1 படிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ வழியாக நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரோவில் நமக்கு எப்படி நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸு, அடுத்தது ப்ளஸ்ன்னு அசைன் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட்டு 0வாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து இந்த 2 எலமெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மைனருடைய வேல்யூ என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ப்ளஸில் அடுத்து மைனஸ் வரணும். இங்கே எலமெண்ட்டு கூட ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும். +2 இன்ட்டு இப்போ 2 இருக்கக்கூடிய ரோ காலம் அது போக மீதி இருக்கக்கூடிய 4 எலமெண்ட் எது 6 -6 -3 6. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 6 இன்ட்டு 6 வந்து 36 -3 இன்ட்டு -6 இப்போது +18 வரும். ஆனால் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் -18 கிடைக்கும். ஸோ அடுத்த டேர்ம் வந்து +0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 36 - 18 வந்து என்ன 18. ஸோ 2 இன்ட்டு 18 36. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் கொடுத்துருக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் என்ற அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ அவ்வளோதான். இது A இன்வர்ஸில் ஒரே ஒரு வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு +or -1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் A. டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் A வந்து நம்ம எவ்வளோ 36. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 கொடுத்துக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் 0 -2 0 அடுத்து வந்து 6 2 -6 -3 0 6. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது +or -1/6. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் வந்து நமக்கு எதுவும் எல்லா எலமெண்ட்லேயும் காமன் எலமெண்ட் எதுவும் இல்லை. அதனால் எதுவும் எந்த எலமெண்ட் நம்ம என்ன செய்ய முடியாது வெளியே எடுத்து சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ ரைட் த மேட்ரிக்ஸ் ஆஸ் இட் இஸ். இப்போ என்னது 0 -2 0 6 2 -6 -3 0 6. அவ்வளோதான். இப்போ இந்த இதான் வந்து A இன்வர்ஸுக்கான வேல்யூ. ஸோ இப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துக்கணும்.